ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம பார்க்க வர சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் தான் நடந்திருக்கு. அதுவும் எப்போ நடந்தால் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1998 வருஷத்தில் தான் சம்பவம் நடந்தாலும் சொல்லப்படுது. அதை பற்றி தான் டீட்டெயிலாகவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கவும் போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம கேரளா நடந்தால் சொல்லப்படுற சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, படிஞ்சத்தம் தாராபாட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த இடத்துல அர்ஜுன் அண்ட் மீரா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறத விட, அர்ஜுனும் மீராவும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக மீரா வந்து ஒரு டிவோர்ஸி. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு அந்த மேரேஜ் லைஃப் செட் ஆகாதனால அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அர்ஜுன் வந்து அப்படி கிடையாது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்திருக்காங்க. இது வந்து அரசல் புரசலாக ஊரில் இருக்கிறவங்களுக்கு அங்கே எங்கேயும் தெரியும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து அவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு. நீ இது பண்ணுற, அது பண்ணுற, எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு மீராவோட ஃப்ரெண்டு தேவிக்கான ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து மீராவால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. இவங்களுக்கு எதனா ஒன்று பண்ணி இவங்களை நம்ம பழி வாங்கணும், இவங்க நம்ம வாழவே விடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய விஷயத்த வந்து அவங்க பண்ணுறாங்க. அதில் கடைசியாக அவங்க கையில் எடுக்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகம். அவங்க ஊர்லேயே வெளிச்சப்பாடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு பாழடைஞ்ச மண்டபமும் இருந்துட்டு இருக்கு. அந்த மண்டபத்தில் தான் வந்து ஒரு மாந்திரிகர் வந்து ரொம்ப வருஷமாக தங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மீரா என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாந்திரிகிட்ட போகிறாரு. அந்த மாந்திரிகிட்ட போயிட்டு இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் விட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏவல் ரெடி பண்ணுறாரு. அந்த ஏவல் எப்படி பட்டதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாத்தனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியும் விடுறாங்க. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த சாத்தனையும் ஏவி விட்டுடுறாங்க. ஸோ இவங்க ஏவி விட்ட நாளில் இருந்து தேவிக்காகவும் அர்ஜுனோட லைஃப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நிம்மதியே கிடையாது. நைட் ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு வந்து அணைஞ்சு போயிடும். ஸோ விளக்கு அணைஞ்சு போகிறது மட்டும் இல்லாமல் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்க கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி ஃபுல்லாக பாகாயிட்டு யாரோ கை வைக்கிறது மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் ஆகுமா. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அங்கே நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற பூலாம் வந்து எரிஞ்சு போய் கருகி போச்சுன்னா ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் வந்து தொடர்ந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு கடத்தில் அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. இப்படி வீடு தேடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அர்ஜுனோட ஸ்கின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆயிடுது. டெய்லி நைட் வந்து அவர் தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்தே சுகம் தரோ எந்தே சுகம் தரோ அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் ஒரு காதில் கேட்டு இருக்குது. சரி, கதவு திறந்து பார்த்தா வெளியில் யாருமே கிடையாது. ஆனால் இந்த குரல் மட்டும் தொடர்ந்தவங்களுக்கு கேட்டு தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் தேவிகா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சவுண்டு வருதுன்னு அர்ஜுன் சொல்கிறாரு சொல்லிட்டு வெளியில் போய் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆனால் சுற்றி முற்றி பார்த்தா அங்கே எதுவுமே கிடையாது. திடீர்னு பார்க்குறாங்க, இவங்க வீட்டு செவுத்துல யாரோ ஒருத்தங்க ஏறுற மாதிரி இருக்குது. அது கிட்டத்தட்ட பார்த்தா பள்ளி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது உருவமே கிடையாது. உருவம் இல்லைன்னா முகம் கிடையாது, கை கால் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துடனே இவங்க என்ன பண்ண தெரியாமல் ஊரில் இருக்கிறவங்கலாம் போய் சொல்கிறாங்க. ஊரில் இருக்க சொன்னோடனே இது பேர் வந்து கூட்டாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்கிறாங்க. பட் அது என்ன பேர் எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் சரி பண்ணணும்னா ஒரு நல்ல மாந்திரிகிட்ட தான் போகணும், அங்கே போய் தான் நீங்கள் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் என்னவோ தெரியல, அவங்க வீட்டில் நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சாங்க, சாப்பாடு டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. சுற்றி இருக்க செடி எல்லாமே வாடி போகுது. அது மட்டும் கிடையாது, அவங்க வீடை சுற்றி ஏகப்பட்ட தவளைங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரணாக வந்து அந்த நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சோறு மேலே ஏறி ஒரு மாதிரி அந்த வீடு ஃபுல்லாக தவளை அந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போயிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம பொறுக்க முடியாது, சீக்கிரம் நம்ம இதெல்லாம் வெளியில் வரோம்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்டயே அவங்க போய் உதவி கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து அர்ஜுனோட மாமாவும் வராரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ எப்படி சொல்கிறதுனா, அவர் தான் அந்த ஊரோட இருக்கிற ஒரு கடங்காளி பகவதி அம்மன், அந்த அம்மன் கோயிலோட ட்ரஸ்டியும் கூட. இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனை கூட்டிகிட்டு உடனே அந்த கோயிலுக்கு போகிறாரு. அந்த கோயில் பூசாரி பார்த்த உடனே வந்து உடனே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாத்தனை ஏவி விட்டுருக்காங்க. ஆனால் அது ஏவி விட்டவங்ககிட்டே அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால தான் அது இந்த ஆட்டம் ஆடுது. இதை நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், பட் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பூசாரியும் சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, மீரா வந்து அந்த மாந்திரிகவாதி கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணோன்னு சொன்னாங்களே. ஆக்சுவலாக அந்த மாந்திரிகவாதி என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து அவர் கட்டுப்பாட்டு வச்சுருந்த அந்த சாத்தனை வந்து ஏவி விட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவர் ஏவி விட்டுருன்னு சொல்ல விட அதை வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக ஃப்ரீயாக விட்டுருக்காரு.
அது தேவைப்படும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீராவை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதை செஞ்சுருக்காரு. ஸோ அதுதான் அங்கே நடந்திருக்கு. ஸோ அது நடந்ததுனால அந்த சாத்தானை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் அந்த பூசாரின்னு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் மீராவை தேடி போகிறாங்க. மீரா தேடி போது தான் அங்கே வீடே வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இருக்குது. வீடு ஃபுல்லாக பாத்தி பிடிச்சி போய் வீடே ரொம்ப கன்றாவியாக வந்து வித்தின் ஒரு சில மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீரா கிட்ட யாரும் பேச முடியல. ஸோ மீரா கிட்ட யாரும் போய் பேசினா மீரா சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, நீ தந்தது உனக்கு திருச்சி வரும், நீ தந்தது உனக்கு திருச்சி வரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தான் அந்த வீட்டில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. உடனே அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர் மேலே ஏவல் இருக்குன்னு சொல்லிட்டு தேவிகாவையும் அர்ஜுனையும் வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் உட்கார வச்சு ஒரு கையில் ஒரு சட்டியை கொடுத்து அந்த சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் தண்ணி இல்லாமல் நிறைய ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்து ஒரு பயங்கரமாக மந்திரம் சொல்கிறாரு. அப்படி மந்திரம் சொல்லும்போது இவங்க பண்ணுற அந்த இடத்து பக்கத்துலேயே ஒரு சின்ன கால்வாய் மாதிரி போயிட்டு இருக்கு தெரியுங்களா. அந்த கால்வாய் கிட்ட இருந்து திடீர்னு ஒரு மாதிரி குழந்தை அழுகிற சத்தம் மாதிரி கேட்குது. என்னன்னா அது குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சின்ன சைஸில் ஒரு உருவம் இருக்குது. அந்த உருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ஃபுல்லாக வந்து பார்க்க கரையாமல் இருந்துட்டு இருக்குது. கழுத்தில் ஒரு மாலை இருக்குது. அது மட்டும் இல்லை, கை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அந்த குங்குமம்லாம் தடவி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ குங்குமம்லாம் தடவி ஒரு மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அது வந்து இவங்க கிட்ட இருந்த அந்த குட்டி தான்ன்றது. எதாச்சும் நான் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பானையில் வந்து இவங்க குங்குமம்லாம் போட்டிருப்பாங்க, தண்ணியெலாம் கரைச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி தாத்தனோட கை ஃபுல்லாகவும் இருக்கும். இதை பார்த்தோன்னே வந்து இதுதான் காரணம், இதுதான் வந்திருக்கு, இதை நம்ம எப்படியா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பூசாரியும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போது அந்த பூசாரி அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அது அந்த பூசாரிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது. நான் ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து நான் எதுவுமே பண்ண வரல, இவங்களை ஆக்சுவலி நான் பயமுறுத்த தான் வந்தேன், மற்றபடி நான் இவங்களை எதுவுமே பண்ணலை. ஆக்சுவலாக நான் என்னோட சொந்தக்காரங்கிட்டே நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொந்தக்காரங்கிட்ட போனால் நீ யார் அந்த சொந்தக்காரன் கேட்டோன்னே அப்போ தான் அந்த காத்தானத்தில் தான் மீரா தான் என்னோட சொந்தம், அதுக்கிட்ட தான் நான் போகிறேன், என்னை வந்து அவர் விடுவிச்சிட்டாரு, விடுவிச்சுன்னு இதுக்கப்புறம் எப்போ நான் தேவையோ மீராவோட நான் இருந்துக்கலாம், இருந்து மீரா சாப்பிட்றத அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீரா என்னென்னலாம் பண்ணுறாலோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அந்த உடம்புல இருந்தே இவன் அனுபவிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த மாந்திரிகவாதியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடி தாத்தனை ஏவி விட்டுருக்காரு. உடனே அந்த பூசாரி இந்த நடந்த விஷயத்தை எல்லாமே தேவிகாட்ட சொல்லும்போது தேவிகா என்ன சொன்னா, இல்லை அவளை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீ அவளை காப்பாற்றி ஆகணும்னா அவளை நீங்கள் கூப்பிட்டு வரணும்னு சொன்னோன்னே இவங்களும் போய் எப்படியும் கண்ட்ரோல் பண்ணி அவள் மீராவே வந்து அவங்க கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ மீராவை கூப்பிட்டு வரும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி தாத்தா வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுது, ரொம்ப அமக்கலம் பண்ணுது, இவங்களை வந்து எதுவுமே பண்ண விடாமல் நிறைய விஷயத்த பண்ணுது. அப்போது பூசாரி கையில் ஒரு கத்தி ஒன்று வச்சிருக்காரு, அது ஒரு மந்திர கத்தியான். அந்த கத்தி வச்சு ஓங்கிய தரையில் 2 அடி அடிக்கிறாரு. அடிச்சோன்னே அது அங்கேருந்து ஓடியும் போயிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீராவையும் உட்கார வச்சு மீராவுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் சடங்கெல்லாம் செய்யணுமோ அந்த சடங்கு எல்லாத்தையுமே செய்கிறாங்க. செஞ்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சாபத்துலேருந்து அந்த செய்வனிலேருந்து அவங்களுக்கு விடுவிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் வந்து மீரா அதுக்கப்புறம் இந்த ஊரில் வச்சா பெரிய பிரச்சனையாகும், இவ்வளோ முதல்ல ஊரை விட்டு வெளில அனுப்பணும், இவன் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கா, அதனால தான் இவளுக்கு வந்து இந்த டிவோர்ஸே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மீரா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நான் செய்ய மாட்டேன், தயவுசெய்து இந்த ஊரை விட்டு மட்டும் என்னை பிரிச்சிடாதீங்க, உங்கள் கூடயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கவும் வச்சிடுறாங்க. ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்துச்சு எனக்கு அனுப்பணும்னு வச்சுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் போய் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா?